விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து காணை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா காணை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயலாமூர், காணை, காணைக்குப்பம், கருங்காலிப்பட்டு, புதுப்பாளையம், வீராமூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இவர்கள், மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கும் அரசு திமுக அரசு, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை கொண்டு வந்த அரசு திமுக அரசு, கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் அரசு திமுக அரசு, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இளைஞர்கள் மாணவர்கள் திறன் உயர்த்தும் நான் முதல்வன் திட்டம், விவசாயிகளுக்கு என்று தனி வேளாண் பட்ஜெட், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களின் சாதனைகளை குறித்து விளக்கி கூறி அமைச்சர் பொன்முடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இவருடன் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து திமுக வேட்பாளரை ஆதரித்து RS பாரதி கருங்காலிப்பட்டு கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், இந்த இடைத்தேர்தலில் வெற்றி மூலமாக இந்தியாவில் இன்னொரு எழுச்சியை தமிழகம் உருவாக்கப் போகிறது. இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என நாங்கள் எல்லாம் சென்று கேட்டோம். பாஜக அரசு ஒல்லாக்கத்தோடு 1 மாதம் தள்ளி இந்த தேர்தலை வைத்துள்ளது. இந்த இடைத்தேர்தலில் ஏதேனும் செய்துவிடலாம் என்ற நோக்கத்தில் பிஜேபி அரசால் கண்காணித்துக் கொண்டுள்ள தேர்தல் கமிஷன் முடியாது என சொல்லிவிட்டது. தேர்தல் ஆணையத்திற்கும் செலவு, எங்களுக்கும் செலவு. எம்ஜிஆருடன் பிரச்சாரம் செய்தவன் நான். எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு வரும்போது பெண்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் போது பெண்கள் வருவதை பார்க்க முடிகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனையை விளக்கி கோரி நாங்கள் வாக்கு கேட்போம் என RS பாரதி பேசி பிரச்சாரம் மேற்கொண்டார்.